இன்றைய முக்கிய செய்தி தினத்தந்தி 17/3/2026 திங்கட்கிழமை. தூத்துக்குடியில் 11 மணி நேரம் பற்றி எரிந்த அனல் மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து, பல கோடி பொருட்கள் சேதம், மின்சார உற்பத்தி பாதிப்பு. பாஜனதாவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் அளிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுடன் அமைதி முயற்சிக்கு துரோகமே பதிலாக கிடைத்தது. பிரதமர் மோடி பேட்டி. கனடா மந்திரி சபையில் இந்திய பெண்களுக்கு வாய்ப்பு. கனடாவில் மந்திரியாக பொறுப்பேற்ற தமிழரான ஆனந்த சங்ககிரிக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. மராட்டியத்தில் 50 அடி பள்ளத்தில் அரசு பஸ் கவிழ்ந்து விபத்து, 18 பயணிகள் காயம். பெங்களூரில் வயதான தம்பதியிடம் 50 லட்சம் நூதன மோசடி, தனியார் வங்கி துணை பெண் மேலாளர் உட்பட 4 பேர் கைது. மொடக்குறிச்சி அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு 1.25 வயது பெண் குழந்தை கொன்ற தந்தை கைது. மாப்பிள்ளை பார்க்க வந்தது போல் நடித்து நகை அபேஸ், 4 பெண்கள் கைது. 2வது திருமணத்துக்கு ஆசைப்பட்டவரை குறிவைத்து கைவரிசை. ஆடம்பர வாழ்க்கையால் வந்த வினை, கடனை அடைக்க ரயில்வேக்கு மிரட்டல் விடுத்த வாலிபர் கைது. விசாரணையில் பரபரப்பு தகவல். ஆள்மாறாட்டத்தில் இசைக்கலைஞரை கொன்ற கும்பல், போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல். சென்னையில் வைரமுத்தியம் ஆய்வு நூல் வெளியீட்டு விழா. 50 ஆண்டுகளாக இலக்கிய உலகில் இடைவிடாமல் பயணிக்கிறார் கவிஞர் வைரமுத்து. முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். கிரிக்கெட் வாரியத்தின் புதிய விதிமுறையால் அதிருப்தி. வெளிநாட்டு தொடரின் போது குடும்பத்தினர் இருப்பது அவசியம், விராட் கோலி சொல்கிறார். பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் சாம்பியன் பந்து வீச்சாளர்களால் கிடைத்த வெற்றி. மும்பை கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பெருமிதம். நாடாளுமன்ற தொகுதிகளை மாற்றினால் தமிழக அரசுடன் கைகோர்த்து மத்திய அரசை எதிர்த்து தேமுதிக போராடும். பிரேமலதா விஜயகாந்த் பரபரப்பு பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்துக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். இயல்பை விட 4 டிகிரி வரை உயரும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல். பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சத்துணவு முட்டைகள் ரோட்டில் கூவி கூவி விற்பனை. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் நியாயமான விசாரணை வேண்டும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள். விஜய் அறிக்கை.